ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப ரெக்வஸ்டடான வீடியோ ஹாஸ்டல் வீடியோ தான் கேட்டிருந்தீங்க. நான் ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸும் ப்ளஸ் என் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இதுக்கு மேலே காலேஜஸ் போகிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ என்னை பற்றி கொடுத்துட்றேன். நான் பவ்யஸ்ரீ, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் 2017 ஹாஸ்டலில் இருந்ததுனால 2017, 18, 19 ஹாஸ்டலில் இருந்ததுனால எனக்கு ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியும். அதனால உங்கள் கூட நான் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். நான் படித்தது கோயம்புத்தூரில் தான், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன எல்லாருமே கேட்டது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹாஸ்டல் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஆக்சுவலி ஃப்ராங்காக சொல்லணுன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. புது ஊர், புது என்விரான்மெண்ட், புது பீப்புள், புது காலேஜ், எல்லாமே புதுசு. ஸோ எனக்கு ஆக்சுவலி எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. நானும் உங்களை அதே எக்ஸைட்மெண்ட்டோட போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் பயப்படாதீங்க. லைக் ஃபேமிலி விட்டு ரொம்ப தூரம் இருக்க போகிறோன்றது பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஹாஸ்டல் லைஃப்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அந்த டேஸ் திருப்பி கிடைக்காதான்ற அளவுக்கு நான் ஹாஸ்டல் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ நல்லா போல்டாக போங்க, ஹாப்பியாக போங்க. கண்டிப்பாக இந்த 3 years ஆஃப் ஜேர்னி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தேன். செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் வெளி ஹாஸ்டலில் வந்துட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளி ஹாஸ்டல் போனதுனால சரி நம்மளும் போயிடலாமே அப்படின்ட்டு அவங்க கூடயே நானும் வெளி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். அண்ட் எனக்கு கிடைச்ச ரூம்மேட்ஸ் வந்து வேறு லெவல், டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வந்தவங்க தான். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குட் பீப்புள். அவ்வளோ ஹாப்பியாக நான் என்ஜாய் பண்ணேன். இப்போ சொல்லும்போது எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே என்ஜாய்மெண்ட்டை பண்ணணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். போல்டாக போங்க. மனசு போகும்போதே பயத்தோடு போகாதீங்க. அப்புறம் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரியே இருக்கும். போத் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. பாசிட்டிவ் இந்த சென்ஸ் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு. நெகட்டிவ் எப்படின்னா நம்மளுக்கு ரூம்மேட்ஸ் ஒழுங்காக செட் ஆகலைன்னா, நம்ம வைபுக்கு அவங்க செட் ஆகலைன்னா ஹாஸ்டல் லைஃபே நம்ம வெறுத்துருவோம். அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆகிட்டாங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எப்போவுமே ரூம்மேட்ஸ் கூட நல்லா பேசி பழகுங்க, நல்லா ஜெல்லாக இருங்க. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழகுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடாதீங்க. எங்களுக்குலாம் சண்டையே வந்தது கிடையாது. நான் பெருமையாக சொல்லுவேன். சண்டை போடுவோம், பட் அடுத்த நாளே பேசிடுவோம். அண்ட் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுப்போம். என் காலேஜ்லேயே கேட்பாங்க எப்படி இவ்வளோ ட்ரெஸ் புதுசாக போடுறேன்னு. பார்த்தா எங்கள் ரூம்மேட்ஸோட தான் இருக்கும். நான் அவங்களுக்கு என்னோடது கொடுப்பேன், என்னோடது அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி ஹாஸ்டல் லைஃப்பை மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா ஹாஸ்டல் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா, ஹாஸ்டலில் நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணவே முடியாது. அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம ரூமுக்கு போகணுமே, நம்மளுக்கு ரூம்மேட்ஸ் பிடிக்காதே, அந்த ரூமுக்கு போகலாம், இந்த ரூமுக்கு போகலாம், அப்படி அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ எல்லாருக்கூடையும் பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக இருங்க. ஏன்னா ஹாஸ்டலில் வரப்போகிற எல்லாருமே புது புது ஊர், புது புது ஆட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நார்த்லேருந்து என் ஃப்ரெண்டு இருக்கா ஹாஸ்டலில். அப்புறம் அந்த சைடு பொள்ளாச்சி சைட்லேருந்து இருக்காங்க. ஸோ நிறைய பீப்புள் எனக்கு நிறைய ஊர்லேருந்து தெரியும். எப்படின்னா இந்த ஹாஸ்டல் லைஃப் தான் எனக்கு எல்லாரையுமே காட்டி கொடுத்துச்சு, கற்றுக் கொடுத்துச்சு நிறைய லைஃப் லெசன்ஸை. ஸோ ஹாஸ்டல் லைஃப்பை கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். பெஸ்ட்டு டேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்லணும்னா நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஹாஸ்டல் லைஃப். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஜூன் 17th 16th காலேஜ் ஓப்பனாக இருந்துச்சு. நான் 14th போயிட்டேன். ஹாஸ்டலில் போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சும்மா பார்த்துட்டு வந்தேன். நம்மளுக்கு ரூம் வந்து அன்றைக்கி அந்த பர்டிகுலர் டே தான் எங்களுக்கு அலாட் பண்ணாங்க. அண்ட் என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தான், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ அவனுக்கு வேறு ரூம், எனக்கு வேறு ரூம் கொடுத்துட்டாங்க. பட் நாங்கள் இட்ஸ் ஓகே, நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என் ரூம்மேட்ஸ் எல்லாருமே அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அவள் ரூம்மேட்ஸ் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஸோ டோட்டலாக 8 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு எப்படின்னா இண்டிவிஜுவல் பெட்ஸ், இண்டிவிஜுவல் டெஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும், ப்ளஸ் இண்டிவிஜுவல் கபோர்ட்ஸ் எல்லாமே. எங்கள் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப பெருசு கம்பேர்ட் டு அதர் ஹாஸ்டல். நான் படித்த ஹாஸ்டல் வந்து நிஜமாவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் இப்போ எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் 2017 ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹாஸ்டல் லைஃப்பும். ப்ளஸ் ஹாஸ்டல் ரொம்ப பெருசு. லைக் ரூம்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இண்டிவிஜுவல் பெட்ஸு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுனால எங்களுக்கு நல்லா ஒரு என்விரான்மெண்ட் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்துச்சு. நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க. ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ் அப்படின்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, லைக் பிகினிங்கே நிறைய எடுத்துகிட்டு போகாதீங்க. நிறையன்னு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு அங்கே போய் பாருங்கள் ஸ்பேஸ் எப்படி இருக்குது உங்கள் ஹாஸ்டலில், இல்லை திங்ஸ் எப்படி வைக்கலாம், எப்படி அந்த ஒரு ஐடியா கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கொண்டு போங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லிட்ரலி ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமானது நான் லாக்கர் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒரு குட்டி லாக்கர் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க.
ஏன்னா அவங்கக்கிட்ட மணி வச்சுருக்கலாம், இல்லை லேப்டாப் வச்சுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கோல்டு ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்கல்ல நீங்கள். ஸோ அதில் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு லாக்கர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே எடுத்துகிட்டு போங்க. இப்போ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில், ஏன்னா ஹாஸ்டலர்ஸ் புதுசாக ஹாஸ்டலுக்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும். ஸோ வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க. ஸ்டார்டிங்கே எடுத்துகிட்டு போய் டம்ப் பண்ணுறத விட. ஏன்னா அவங்க எப்படி போடுறாங்க, கேர்ள்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா அது நல்லா இருக்கு அந்த மாதிரி வாங்கணும்னு தோணும். ஸோ இனிஷியலாகவே எல்லாமே வாங்கி போடுறதுக்கு புதுசாக அப்பப்போ வாங்கி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நைட் ட்ரெஸ் கண்டிப்பாக நிறையவே எடுத்துகிட்டு போங்க. நிறைய இந்த சென்ஸ் ஒரு 3 to 4 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அது ரெகுலராக போடுற ட்ரெஸ்ஸு. வீக்கெண்ட்ஸ்லேயும் அதான் போடுவோம், வீக் டேஸ்லேயும் அதான் போடுவோம். ஸோ நைட் ட்ரெஸ் மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸாக ஒரு 4லேருந்து 5 வரைக்குமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஹெட் எசென்ஷியல்ஸ், ஹெட்டில் வந்து மண்டேக்கு வந்து ஷாம்பூ, கண்டிஷ்னர் இன்கேஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அப்புறம் கோம்பு, ஆயில் இது 4மே எடுத்துகிட்டு போயிருக்குங்க ஹேருக்கு தேவையானது. அண்ட் ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் வாஷ், அப்புறம் க்ரீம். நீங்கள் ஏதாச்சும் க்ரீம் போடுறதா இருந்துச்சுன்னா அந்த க்ரீம்ஸ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அப்புறம் லிப் பாம் அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறதா இருந்துச்சுன்னா, அப்புறம் ஃபேஸ் பேக் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. லைக் கடலை மாவு வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள்லாம் வந்து அப்போது மஞ்சள்லாம் போட்டு ரெடி ஆவோம். வீக்கெண்ட்ஸ் வந்துச்சாலே லைக் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட மூஞ்சிலுமே நாங்கள் மஞ்சள் தேய்ச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு, இல்லை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வீட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது ஒரு குட்டி டப்பாவில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ தட் அது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக முக்கியமானது பெட் கவர், அப்புறம் பில்லோ கவர். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 செட்டாச்சும் வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் மாற்றிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வந்து காலையில் பூட்டிட்டு போயிடுவோம், ஃபுல்லாக டஸ்ட் உட்காந்துரும். மறுபடியும் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? 1 வீக் ஒன்ஸ் நீங்கள் பெட் கவர் மாற்றிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் டெய்லி எசென்ஷியல்ஸ் வந்து ப்ரெஷ்ஷு, பேஸ்ட் அது கண்டிப்பாக வேணும். ஸோ அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாடி வாஷ் அதுவுமே எடுத்துக்கோங்க. அந்த துணி துவைக்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக லாண்ட்ரி பேக் வச்சுக்கோங்க. ஏன்னா யாருனாலையுமே டெய்லி துணி துவைக்கவே முடியாது. இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும், வெளியில் துணி துவைச்சி கொடுப்பாங்களா அமௌண்ட் பே பண்ணா அப்படின்னு. நாங்கள் இருந்தபோது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லை, லைக் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் யாரோ துவைச்சி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. எல்லாமே நாங்களே பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே வேறு என்னங்க வேலை இருக்கும், நம்ம போய் நம்மளே நம்ம துணி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரே வாட்டி துணி துவைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு பாண்டிங் இன்னும் நிறைய கிரியேட் பண்ணும். நீங்கள் லாண்ட்ரிக்கெலாம் கொடுக்காதீங்க, நீங்களே துணி துவைங்க. அதுக்கு வந்து அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. பவுடர் இல்லைனா லிக்விட். நாங்கள் வந்து லிக்விட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஈஸியாக துவைக்க முடியும் அப்படின்னு. பவுடர்னால் ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஏன் லாண்ட்ரி பேக் ரொம்ப முக்கியம்னு சொல்லுன்னா, அந்த வீக் டே ஃபுல்லாக போட்ட ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளே தான் போட்டு வைக்கணும். இல்லைனா அங்கே இங்கேன்ட்டுலாம் பறந்துட்டுருக்கும் ட்ரெஸ்ஸு. ஸோ அழகாக லாண்ட்ரி பேக் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது 2 பக்கெட் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து குளிக்கிறதுக்கு, அங்கே வச்சிருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி, நீங்கள் உங்கள் பக்கெட்டை கேரி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது உங்களுக்கே புரியும், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல குளிக்கிறதுக்கு அதனால். ஸோ நீங்களே உங்களோட பக்கெட்டும் மக்கும் கேரி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா துணி துவைக்கும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லைனா இன்கேஸ் இந்த பக்கெட் தவறி உடஞ்சிருந்தாலும் இது யூஸ் ஆகும். அதனால் 2 பக்கெட்டு ஒரு மக் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்மல், செயின், அப்புறம் வளையல் அந்த மாதிரி. நான் என்ன சொல்லுவேன்னா, கோல்டு போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனலாக நான் சொல்கிறதுனா போடாதீங்க. ஹாஸ்டல் லைஃப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ நம்ம அங்கே காசு வச்சுருக்கோமே, ஐயோ நம்ம அங்கே கோல்டு வச்சுருக்கோமே, இது வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பெட்டர் நீங்கள் போடவே போடாதீங்க. இல்லைனா எடுத்துகிட்டு போகாதீங்க காஸ்ட்லியான திங்ஸ். எதுக்கு? தொலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் வேணவே வேணாமே. நார்மலாக அழகாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. காஸ்ட்லி இல்லாமல் சேஃபர் சைடுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து நான் ஒரு 3 பேராச்சும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு ஒரே ஸ்லிப்பர் போடுறது கடுப்பாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 1 or 2 வச்சுக்கோங்க. இன்கேஸ் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு ஸ்லிப்பர் பைத்தியமாக இருந்தால் 3 கூட வச்சுக்கோங்க. நான் ட்ரெஸ்ஸை விட அதிகமாக செப்பல் தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு செருப்பு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்கள் இஷ்டம். லைக் 2 கம்பல்சரி, அதுக்கு மேலே போகிறது உங்கள் இஷ்டம். ஏன்னா ஒன்று பிஞ்சாலும் இன்னொன்று வந்து உங்களுக்கு பேக்கப்பாக இருக்கும். அப்புறம் ஸ்டேஷ்னரி கண்டிப்பாக பென், பென்சில், அந்த நோட்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து எப்படியும் ஒரு செமஸ்டருக்கு 4 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ ஒரு 4 நோட்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை நான் அங்கேயே வாங்கிக்கிறேன்னாலும் ஓகே தான். இல்லைனா வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் நீங்கள் அங்கே வச்சுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். அண்ட் முக்கியமானது காலேஜ் பேக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பேக் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்கூலுக்கு போடுற மாதிரிலாம் நீங்கள் போடணுன்ட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடுங்க. ரொம்ப முக்கியமானது அம்ப்ரெல்லா கண்டிப்பாக வேணும். இப்போ மழை காலம் வேறு. ஸோ இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தூரம் போகணுன்னாலும் அம்ப்ரெல்லா தேவைப்படுது இப்போல்லாம். அதனால் அம்ப்ரெல்லா மஸ்ட்டு. நான் வந்து கண்டிப்பாக அதை நான் மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் டேப்லெட்ஸ், உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் பேசிக் டேப்லெட்ஸ் லைக் தலைவலிக்கு
அப்புறம் ஃபீவருக்கு இந்த மாதிரி பேசிக்கான டேப்லெட்ஸ் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, லைக் டாக்டர் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா அது வேறு யார்கிட்டயுமே பாரோ பண்ண முடியாது. அதனால நீங்களே உங்ககிட்ட பேக்கப்புக்கு இன்னொன்று வச்சுக்கோங்க. இன்னொன்று மஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா ஸ்நாக்ஸ். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு சாப்பாடு அங்கே செட் ஆகுமா செட் ஆகாதான்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் ஒரு புது என்விரான்மெண்ட்குள்ளே போகிறீங்க, ஃபுட்டும் செட் ஆகாமல், ரூம்மேட்ஸும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாமல், பசியோடு இருக்க வேண்டான்றதுக்காக தான் அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால மட்டும்தான் நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். உங்களுக்கு லைக் இந்த மாதிரி பிக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா அதுவும் எடுத்துக்கோங்க. நான் வந்து டொமேட்டோ பிக்கிள் வச்சுருந்தேன், டொமேட்டோ தொக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வச்சுருந்தேன் இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு. எனக்கு பர்சனலாக அங்கே போட்ட தோசை பிடிக்காது. அதனால் அட்லீஸ்ட் நம்ம வீட்டோட தொக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் நான் தொக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். லைக் இவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அது 1 வீக்லேயே காலியாயிரும். ஏன்னா எல்லாருமே சாப்பிடுவோம். நாங்கள் வந்து அது எனக்கு மட்டும்தான் நான் யோசித்ததே கிடையாது எப்போவுமே. ஹாஸ்டல் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எதுவுமே நம்மளுக்குன்னு யோசிக்கக்கூடாது. நம்மளை சுற்றி ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா அந்த 6 பேருக்கும் சேர்த்து தான் நம்ம எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம பாண்ட் கிரியேட் ஆகும். நம்ம மட்டும் இல்லை, அவங்களும் அப்படி தான் யோசிப்பாங்க. இப்போ இன்கேஸ் வீட்டிலேருந்து யாராச்சும் பேரண்ட்ஸ் வராங்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்குன்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த அந்த ஒரு பொண்ணுக்காக மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் கொண்டு வருவாங்க. வைஸ் வர்ஸா தான். எங்கள் பேரண்ட்ஸ் வந்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே சேர்த்து தான் கொண்டு போவோம். ஸோ தட் ஹாஸ்டலில் வந்து ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் உங்ககிட்டயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எதா இருந்தாலுமே ஒரு சின்ன ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக இருந்தாலுமே எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருங்க. எதுவுமே எனக்குன்ட்டு யோசிக்காம நம்மளுக்குன்னு யோசிச்சிங்கன்னா, ஆப்போசிட்டோட ரியாக்ஷனும் அதே மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு. அண்ட் வீக்கெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் காலேஜ் லைக் ஹாஸ்டல் லைஃப்பில். சாரி ஃபார் த லொக்கேஷன் சேஞ்ச். கரண்ட் கட் ஆனதுனால சரி வீடியோ எடுத்து முடிச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் வெளிச்சம் நல்லா வருது அப்படின்னு. வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லிட்ரலி அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து. ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் இல்லை. ஸோ அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்க ஊரை பற்றி சொல்லுவாங்க, அண்ட் அவங்க ஊர் திருவிழா பற்றிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய மெமரிஸ் இருக்குது. அண்ட் நிறைய இவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருப்போம். எல்லாருமே நல்லா சாப்பிட்டு மூவிஸ்லாம் பார்த்துட்டு லேட்டாக தான் தூங்குவோம். சாட்டர்டே நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆயிரும் எல்லாமே பேசி முடிச்சுட்டு தூங்க. அண்ட் சாட்டர்டே காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். இன்கேஸ் இது நான் லீவ் டேஸில் சொல்கிறேன். சாட்டர்டேஸ் வந்து சம் டேஸ் காலேஜ் இருக்கும் ஹாஃப் டே, சம் டேஸ் லீவாக இருக்கும் சாட்டர்டே சண்டே. ஸோ மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே ஒரு 50% லீவாக இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் வீட்டுக்கு போக பார்ப்போம். மண்டே ஒரு நாள் லீவ் எடுத்து சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் லீவ் இல்லைன்னா ரெகுலர் பேசிஸில் ஒர்க் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம் வீக்கெண்ட்ஸ்லலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது அவங்க கூட இருக்கிற பாண்டிங். நம்ம அவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக பாண்ட் ஆகுறோமோ, அவங்க எவ்வளோ நம்மளை நம்புகிறாங்களோ, நம்ம எவ்வளோ அவங்கள நம்புகிறோமோ, அப்போ தான் இந்த மாதிரி பாண்டிங்லாம் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அவசியமும் இல்லை. எனக்கு ஒரு நார்த் ஃப்ரெண்ட் இருக்கா, சத்தீஸ்கர்லேருந்து வந்த பொண்ணு. நான் நிறைய வாட்டி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவள் அங்கேருந்து வந்து என் கூட பேசி பழகணும் அப்படின்றது இல்லை. அவளுக்கு கம்ஃபர்ட் இருக்குமான்னு தெரியல. பட் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப க்ளோஸ் ஆன பொண்ணு நான் தான். இப்போ வரைக்கும் டச்சில் இருக்கா. ஆல்மோஸ்ட் 2017 இப்போ 2024 வரைக்குமே டச்சில் இருக்கானா. அப்போ எவ்வளோ இயர்ஸ்ன்னு பாருங்கள். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். இங்கே இருக்கு அவள் சொல்கிற பர்சனல் திங்ஸ் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இங்கே இருக்கிறதுங்க அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருமே வந்து மெச்சூர்ட் கிட்ஸ். ஸோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் திங்ஸை. ஒருத்தங்க நம்மளை நம்பி ட்ரஸ்டபுளாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களை நம்பி சொல்கிறாங்க. அந்த சீக்ரெட் வெளியில் போக விடாத அளவுக்கு நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். என்ன ஆனாலும் உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் குட் லிசனர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஹாஸ்டலில் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் உட்காந்து இப்படி கை கட்டிட்டு கேட்பேன். சரி சொல்லு, உனக்கு இப்போ என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கேட்க வேணும் சொல்லு அப்படின்னு நான் உட்காந்துருவேன். எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட என்விரான்மெண்ட்டில் இருக்க பீப்புள் கூட. அப்போ வந்து உங்கள் லைஃப் லைக் ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும். நிஜமாவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹாஸ்டல் லைஃப். இப்போ நான் ஹாஸ்டல் போகணும்னு நினச்சா கூட என்னால் போகவும் முடியாது. இதுக்கு மேலேயும் என்னால் போக முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை காலேஜ் லைஃப்பும் சரி, ஹாஸ்டல் லைஃப்பும் சரி நல்லா என்ஜாய் பண்ண பாருங்கள். நல்லா ஹாப்பியாக இருங்க. இந்த மாதிரி டேஸ் உங்களுக்கு லைஃப்பில் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. காலேஜ் டேஸும் ஹாஸ்டல் டேஸும் லைஃப்பில் திருப்பி கிடைக்காது. ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் கரெக்ட் வே. ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது
ஃபுல் மெமரிஸோட வரணும் தவிர ஒரு நெகட்டிவ் இம்பேக்டோட வரவே கூடாது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஹாஸ்டல்ல இருந்து அப்படி ஆயிடுச்சு. போத் பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்குள்ளேயே சண்டை வரும். அதை நீங்கள் எப்படி உட்காந்து சால்வ் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லைஃப்பை கொண்டு போகிறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ எஸ், உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. டே ஸ்காலர்ஸ் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்டலர்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காலேஜ் லைஃப்பும் சரி ஹாஸ்டல் லைஃப்பும் சரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டு விஷயத்துக்கு வந்தால் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். கொஞ்சம் எல்லா ஹாஸ்டலில் வந்து பல்காக பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே டேஸ்டியான ஃபுட் டெலிவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் நோன்னு தான் சொல்லுவேன். பட் நான் படித்த ஹாஸ்டலில் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 50% ஆஃப் ஃபுட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து பேடாக அதை பற்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி தோசை தவிர நான் எல்லாமே அங்கே ஓரளவுக்கு நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பெருசாக ஒரு ட்ராபேக் என்னென்னா நான்வெஜ்ஜாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் போட்டாங்க பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும். அதுக்கு அடுத்த வீக்லேருந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஆனதுனால அப்போலேருந்து போடுறதே கிடையாது. இப்போ வரைக்கும் போட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் லைஃப்பில் லேப்டாப் வேணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்குது. லேப்டாப் காலேஜ் போனாலே லேப்டாப் தேவைப்படுமா அப்படின்னு. நான் வந்து 3 இயர்ஸுமே என்கிட்ட லேப்டாப்பே கிடையாது. லேப்டாப்பே நான் யூஸ் பண்ணது கிடையாது காலேஜ் டேஸில். ஏதாச்சும் அசஸ்மெண்ட் இருந்தால் ஏதாச்சும் ரூமில் ஒரு பொண்ணு இருந்தால் எடுத்து நான் பண்ணுவேன். மற்றபடி நான் லேப்டாப் வாங்கினதும் கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டே லேப்டாப் அவசியம் கிடையவே கிடையாது. வெறும் நோட் இருந்தால் போதும், மொபைல் இருந்தால் போதும், எல்லாமே ஓகேவாக இருக்கும். லேப்டாப்க்கு நான் நோ தான் சொல்லுவேன். மீன்ஸ் நான் போகும்போது எடுத்துகிட்டு போல, வாங்கினதும் இல்லை, என்கிட்ட இல்லவும் இல்லை. ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க. அது சில காலேஜஸில் சில மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க வரும்போது உங்கள் 10th 12th மார்க் ஷீட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கொண்டு வாங்கன்ட்டு. சில காலேஜஸில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, முன்னாடியே எல்லாமே வாங்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் தான். அவங்க மேண்டிட்டரின்னு போட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்ட் எங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே முன்னாடியே கலெக்ட் பண்ணி வாங்கி ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு எதுவுமே தேவைப்படலை. அதனால் எனக்கு டாக்குமெண்ட்ஸ் பற்றி பெருசாக தெரில. பட் உங்களுக்கு ஏதாச்சும் மேண்டிட்டரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாமே நீங்கள் கொண்டு போய்க்கோ. இதெல்லாம் தான் லைக் எசென்ஷியல்ஸ். என்னோடய குட்டி ஜேர்னி. ஹாஸ்டலை பற்றி பேசணுன்னா இன்னும் பேசிகிட்டே போயிட்டுருப்பேன். பட் போதும், ஏன்னா நிறைய பேருக்கு இது தேவைப்படுற விஷயம். ஸோ என் ஜேர்னியை விட உங்களுக்கு என்ன தேவைப்படுன்றது நான் ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் கமெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது எடுத்துகிட்டு போகணுன்ற ஐடியா வரும். ஸோ எஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ டேக் கேர், டாட்டா, பை பை.